மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். அப்புறம் என்ன சம்பந்தி, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க சம்பந்தி. உங்களதையும் கேட்டாங்க, எங்க உங்க சம்பந்தாரவங்க கல்யாணத்தப்ப இந்த ஊர் பக்கம் வந்தது வரவே மாட்டேங்கிறாங்கன்னு பூரா கேட்டாங்க. எங்க சம்பந்தி, நாம இங்க பக்கத்து ஊருக்கு எங்கேயும் போக முடியல, அம்புத்தலைக்கு எங்கிட்டு வர்றது? அதான் நானும் சொன்னேன், அவங்களுக்கு பாவம் முட்டி வலி, எங்கிட்ட அங்கிட்டு அலைய முடியாது, அதே வரதில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் அடிப்பாட்டி, ஆளே மாறி போய் வந்திருக்கீங்களே, பயங்கரமா மாடலா சுடிதாரு கிடுதாரு எல்லாம் மாறி போயிட்டீங்களே. ஆமா, காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிற வேண்டியதே. ஒரே பனியாலாம் குளிரா இருந்துச்சு, இந்த சேலை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொட்டை தூக்கி போட்டுக்கிட்டு இது தேவையா? அதனாலதான் ஒரு சுடிதாரை போட்டு ஒரு கோட் மாதிரி போட்டுக்கிட்டோம்டா, குளிர் அடிக்காதுல, இது வசதியா தானே இருக்கு. ஏன் ஜமந்திக்கு எதை போட்டா அழகாத்தே இருக்கீங்க, நல்ல சின்ன பிள்ளை வணக்கம் இருக்கீங்க பாக்குறதுக்கு. இப்படிதான் ஜமந்தி பூரா சொன்னாங்க எங்க ஊர்ல, சூப்பரா இருக்கு துர்கா பாப்பா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். எனக்கு ஒரே வெக்கமா வந்துருச்சு. ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டினா அப்படித்தான் இருக்கீங்க, இல்ல குட்டி பாப்பா மாதிரி இருக்கீங்க. புஷ்பாவிலையும் பரம்புலையும் வந்தாக்கும் நீங்களும் சின்ன பிள்ளையா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, புஷ்பா பரமன் சொல்ல வந்து யாவது வருது. என்ன செக்கப் எல்லாம் கூட்டிட்டு போனீங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? பாப்பாலாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் செக்கப்புக்கு போய்கிட்டே இருக்கேன், கரெக்டா வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நல்லா கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவளுக்கு 5வது மாசத்துல இது மெடிஸ்கேன் எடுக்கணுமா, அது எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுலதான் நல்லா தெரியுமாம்ல. இப்ப 3வது மாசத்துல ஒரு மெடிஸ்கேன் எடுத்தாங்க, அதுல பாத்துட்டு அதுல என்னமோ ஒரு 60% தெரியுமா குழந்தைக்கு எதுவும் குறைபாடு இருக்கா என்னன்னு சொல்லி. இது வந்து 5வது மாசத்துல எடுக்கிற மெடிஸ்கேன்ல 90% தெரிஞ்சிருமா எதுவும் குறைபாடுகள் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சொல்லிடுவாங்களாம். அதை எடுக்கணும். புஷ்பாவுக்கு அதெல்லாம் எடுத்துட்டோம்ல, அந்த பிள்ளைக்கு 7 பிறந்துச்சுல, இப்ப இவளுக்கு தான் போய் எடுக்கணும். நீ அப்படியா? ஆமா ஆமா, அதாவது முக்கியமா எடுக்கணும், மெடிஸ்கேன்றது ரொம்ப முக்கியமானது. அதுல நல்லா தெரியும் பிள்ளைகளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி. நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நம்ம பரம்பரையில யாருக்கு அப்படி இல்ல. அதுங்களாப்ல நெருங்கி சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதே அந்த மாதிரி குறைபாடுகள் அதிகமா வரும். நம்ம எல்லாமே வந்து வெளியில தானே பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை எடுத்திருக்கோம், அதெல்லாம் அப்படி பிரச்சனை வராது. சில பேர் சொந்தத்துக்குள்ளேயே அத்தை மக்கா மாமா மக்கா இந்த மாதிரிலாம் கட்டிக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாதே அந்த மாதிரி வரும். என்ன சம்மந்தி சொல்றீங்க? அப்ப பாரமும் கார்த்தியும் அத்தை மக்கா மாமா மக்கா தானே சொந்தத்துக்குள்ள கட்டியிருக்கோம் அப்படி பார்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி, அவங்க இப்பதானே கட்டியிருக்காங்க. சில பேர் பரம்பரையாவே சொந்தத்துக்குள்ளேயே பொண்ணு எடுத்து கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டு வருவாங்க, அப்படி கட்டினாதான் அந்த மாதிரிலாம் வரும். எடுத்துடனேம்லாம் அப்படிலாம் வராது. அதுக்காண்டி அத்தை மக பிள்ளைய மாமா பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாம இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் வராது. அதாவது தொடர்ந்து ஒரு 5-6 தலைமுறை தொடர்ந்து சொந்தத்துக்குள்ளேயே எடுக்கிறாங்கல்ல, அப்படி எடுத்தாதான் அந்த மாதிரிலாம் வரும். அப்படியா? இதெல்லாம் இருக்காக்கும். நம்ம காலத்துல இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? உலகத்துல நிறைய நாகரிகம் வளர்ந்து வச்சு சம்பந்தி, என்னென்னமோ டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்னா அப்டேட்டுக்கா மாறிடணும் அப்படியே. இப்ப யார் அப்ப உங்க அண்ணனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து பாத்துக்கிறது? அவ மருமகிட்டையும் சொல்லிட்டு வந்தேன், அவ சரியா கவனிக்கிற மாதிரி தெரியல. அவ ஒரு வேலைக்கு சோறு கொடுப்பா, மறு வேலைக்கு மூஞ்சி தூக்குவா, என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அம்மா இருக்காங்க பக்கத்துல, இந்த வீட்டுல இருந்தே ஆர்டர் எல்லாம் கொடுத்து சமைச்சு கொடுப்பாங்கல்ல, அவகிட்ட சொல்லி காசு கொடுத்துட்டு வந்துட்டேன், போன் நம்பரை வாங்கிட்டு. எங்க அண்ணனுக்கு 3 வேளை சாப்பாடு, 2 வேளை டீ, ஏடப்பட்ட நேரத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துரு, எல்லாத்தையுமே எல்லாம் வந்து பார்த்து பக்குவமா செஞ்சு கொடுக்கணும். அவர் மாத்திரை சாப்பிட்றவரு அப்படின்னு சொல்லி கையில காசு அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இடையில உனக்கு எது காசு தேவைனாலும் எனக்கு போன் பண்ணுமா, நான் போட்டு விட்டுறேன். ஆனா அண்ணனுக்கு சாப்பாட்டுல எந்த குறையும் வைக்கக்கூடாது, அவர் எதுக்கிட்டாலும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி விட்டு வந்திருக்கேன். அப்படின்னா செய்ய பரவாயில்ல சமந்தி, என்னதே இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் கூட இந்த காலத்துல செய்ய மாட்டாங்க. நீங்க பெரிய மகனுக்கு இப்படி செய்யறீங்களே, பரவாயில்ல. உங்க மனசு யாருக்கு வரும் சமந்தி? நம்ம கிட்ட இருக்கு செய்யறோம், இல்லாட்டினா செய்யவா போறோம் சொல்லுங்க. அவரு சின்ன பிள்ளையில நீ நல்லா பாத்துருக்காரு தெரியுமா, அப்படி கவனிச்சிருக்காரு. எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி இல்ல, அவர் தான் எனக்கு அண்ணன் முறை. ஆனா என்னை நல்லா பாப்பாரு. கொஞ்சம் வயசா இருக்கும் போதெல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறது என்ன, வளையல் வாங்கி கொடுக்கறது என்ன, ஒரு தலைக்கு ராக்கடி வாங்கி கொடுக்கறது என்ன, அப்படி பாத்துக்குவாரு. எனக்கு ஒரு விசேஷம் நல்லா வந்துச்சுன்னா துணி எடுத்து கொடுத்துருவாரு, நல்லா செய்வார் எனக்கு. அதனால அவர் மேல எனக்கு தனிப்பட்ட பாசம் தான். அதனால அவர் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறேன். இவர் நான் பார்க்காம வேற யார் பாப்பா? நம்ம அண்ணன் அப்படித்தான் பாத்துச்சு. எங்க நம்மளால நம்ம அண்ணன் அந்த அளவுக்கு கவனிக்க முடியல. நம்ம பிள்ளையாவது கூட இருந்து கவனிச்சுக்கிறணும். அவ இந்த குழந்தைக்காக இங்க வந்திருக்கா, டெலிவரி ஆகி போயிட்டு. ஆனா நல்லபடியா அண்ணன் கவனிச்சுக்கிற சொல்லணும். சின்ன வயசுல இருக்கும்போது நமக்காக அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குல்ல. என்னங்கம்மா சென்டிமெண்டா உங்க அண்ணன் யாவது வந்துருச்சாக்கும்? ஆமா எலிபாட்டி, எங்க அண்ணன் அப்படித்தான். சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு தங்கச்சி இல்ல 2 தங்கச்சி 2 கண்ணு மாதிரி பாத்துச்சு. அப்படிப்பட்ட அண்ணனை நம்ம சரியா எதுவும் கவனிக்க முடியல, வைக்க முடியல. என்ன செய்ய, அதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு கவலைப்படுற, அதுக்கு பதிலாக உன் மக இருக்கால, அவ பாத்துக்குவா அவங்க மாமனை. நீ ஒன்னும் உங்க அண்ணன் பத்தி கவலைப்படாத, உன்னை காட்டி நல்லா பாத்துக்குவா. அதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரம்பு போயிட்டானா அண்ணன் நல்லபடியா பாத்துக்குருவா, அது போதும் எனக்கு. என்ன அங்கம்மாக்கா என்ன பண்றீங்க? வாடி ராணி வா. ஹாய் குயின் பேபி, எப்படி இருக்க? குரல பார்த்தா எலிபாட்டி குரல் மாதிரி இருக்கு, ஆனா இது ஆள் வேற மாதிரி தெரியுது. நல்ல சுடிதார் கோட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை எலிபாட்டி கூட பிறந்ததா இருக்குமோ? என்னாடியே அப்படி பிரமிப்பா பாத்துக்கிருக்க? நம்ம எலிபாட்டி தான் அது. ஐயோ எலிபாட்டி தானா? நான் அதையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். குரல் எலிபாட்டி மாதிரியே இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை எலிபாட்டி கூட பிறந்ததா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன எலிபாட்டி இப்படி மாறி போயிட்டீங்க? ஆமாடி, நான் தான் எலிபாட்டியே தான். இனிமே எல்லாம் இப்படித்தான். நல்லாத்தே இருக்கு இதுவும். சேலை காட்டி சுடிதார்ல சூப்பராத்தே இருக்கீங்க. ராணி யோசிக்கிறா போல, நம்மளும் கூட இப்படி வாங்கி போடலாமா அப்படின்ட்டு. என்னடியே
ஆமா பத்தா, ஏன் போடக்கூடாதா? நான் போட்டா நல்லா இருக்காதா? நான்லாம் போட்டா வேற மாதிரி இருப்பேன், சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பேன். உனக்கு என்ன நீ சிக்குன்னு இருக்கீல, உனக்கு எந்த ட்ரெஸ் விட நல்லாத்தே இருக்கும். என்னைய மாதிரி இது குண்டா இருந்தா எதை போட்டா நல்லா இருக்காது. உனைய மாதிரி அவளுக்கு எதை போட்டா நல்லாத்தே இருக்கும். உட்காரு. என்ன அடிப்பாட்டி ஒரே ஊர்ல உட்காந்துக்கிட்டீங்க நீங்க பாட்டுக்கு? என்ன பண்றது, எனக்கும் உங்களை எல்லாம் விட்டு இருக்கிறதுக்கு மனசுலதான். வேற என்ன செய்ய, அண்ணன் கூட முடியல, கூட இருந்து பாக்கணும்ல, அதையும் பார்த்து விட்டு வந்தேன். இந்த வயசுல கூட பாட்டி அண்ணனை பாக்குறதுக்கு அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டு வருது. அவங்க அண்ணனும் தங்கச்சி வருவான்னு எதிர்பார்த்துருக்காரு. என் நிலைமை அப்படியா இருக்கு. என்னடி அண்ணனை பார்த்துட்டு வந்து சொன்னி சோகமாயிட்ட? இன்னைக்கு என்ன ஒரே அண்ணனோட சென்டிமெண்டா? அண்ணன் சொன்னாலும் எல்லாரும் மூஞ்சி தங்க போட்டுறீங்க. என்ன பாசமலர் வாரமா? என்னடி ராணி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, எங்க அண்ணனத்தான் நினைச்சேன். அதே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏண்டி என்னாச்சு? அவங்கதான் பேச்சுவார்த்தை இல்ல அவங்களும் வரதுல நீங்களும் போறதில்ல, அப்புறம் என்ன? இல்லக்கா, 2 நாளுக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் அண்ணன் வீட்டுக்கு. என்னடி சொல்ற, உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தியாக்கும்? ஆத்தாடி, உங்க அண்ணன் முன்னாடி வாயடி சும்மாவா இருந்தா? அது சும்மா இருந்தாதே அதிசயம், எங்க சும்மா இருந்துச்சு? அத்தே, அது எப்பயும் போலதான் பேசுது, அது திருந்தவே திருந்தாது போல. அதான் சாகுற வரைக்கும் அப்படியே இருக்கும் போல இருக்கு. ஏன், என்ன அவன் திடீர்னு அண்ணன் வீட்டுக்கு போயிருக்க? இன்னும் விசேஷமா? ஆமாக்கா, விசேஷம் தான்க்கா. அன்னைக்கே வந்து சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் வேலையை வெட்டியமா இருந்தாலும் வர முடியல. சார், அதை இன்னைக்கு வந்து சொல்லலாம்ட்டு வந்தேன். உன் மகா வயசுக்கு வந்துட்டால பொம்மி. என்னடி சொல்ற, வயசுக்கு வந்துட்டாளா? சொல்லவே இல்லை நீ ஒருத்தி. என்னைக்கு? ஏக்கா, அவ வயசுக்கு வந்து 4 நாள் ஆக போகுதுக்கா. அதனாலதான் 7ஆம் நாள் தண்ணி ஊத்திடலாம், இல்லாட்டினா 5ஆம் நாள் தண்ணி ஊத்தலான்ட்டு முதல்ல அண்ணன் வீட்டுக்கு போனேன். சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு சொல்லலாம்னு. அதை சொல்ல போனதுக்கு அந்த பொம்பளை அப்படி பேசி அனுப்பி விட்டுருச்சு. நீ வாராங்களா வரலையா என்னன்னு தெரியல. நம்ம சொல்ல வேண்டியது முறையில்ல, அதே என் மாமியை அனுப்பிச்சு விட்டுச்சு. அவங்க வாராங்களா வரலையோ முதல்ல தாய் மாமா வீட்டுக்கு சொல்லு, அதுக்கப்புறம் வெளியில சொல்லிக்கலாம்னுச்சு. சொல்லிவிட்டு வந்துட்டேன். இப்பதான் உன் வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கேன். இன்னும் எல்லாத்துக்கும் சொல்லணும். ஓ, சூப்பர் சூப்பர், ஹாப்பி நியூஸ் தான். நம்ம பூமி குட்டி ஆளாயிடுச்சா? அடி அடி தூளு. எத்தனை படிக்கிறப்ப? இப்ப 6 முடிச்சு 7 போக போறா. பரவாயில்ல, கரெக்டான வயசு தான். சில பிள்ளைங்க 5 முடிச்சு 6 போகணும்னே வயசுக்கு வந்துருக்கு. இது பரவாயில்ல, எவ்வளவு போகும். முந்தியெல்லாம் 8வது முடிச்சு 9வது தான் வயசுக்கு வருங்க. மேக்சிமம் ஒரு 8th படிக்கிறப்ப வருங்க. இப்ப பூரா இந்த சிக்கன் கறியை திண்டு 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 சீக்கிரத்துல சின்ன பிள்ளைல வயசுக்கு வந்துருது. ஆமாக்கா, அதேக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு கை ஓடல, காலு ஓடல. வேற வயசுக்கு வந்துட்டா. இன்னி பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், பொருள் சேர்க்கணும், வைக்கணும், என்னதையும் செய்யறது. அதவே ஒரு யோசனையா இருந்துச்சு 2 நாளா. பார்த்தா குறைக்கும் அங்க போனா அதுக்கு வேற அப்படி பேசி அனுப்பிச்சு விட்டாங்க அண்ணன் வீட்டுல. அதுவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. உன் அண்ணன் எடுத்து அப்படி பேசுனா உங்க அம்மா என்ன சொல்லுச்சு? நல்லபடியா பேசுச்சா? நீ வேற பார்த்தா, எங்க அம்மா எப்பயுமே மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசும். அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாட்டினா அது அந்த வீட்டுல இருக்க முடியாது. என் மதனியார் இருக்க விட்டுருவாளா? எங்க அம்மா அவ கரைச்சி கொட்டி போடுவா. அப்புறம் அது அதுக்கு எடுத்து தானே பேசும். எனக்கு எடுத்துக்கிட்டு பேசுனா அந்த வீட்டுல இருக்க முடியுமா? அது அதெல்லாம் உங்க அம்மா மேல பாசமாத்தே இருப்பாங்க. வெளியில சும்மா அப்படி வெறுப்பா பேசுவாங்க. உள்ளுக்குள்ள எல்லா தாய்க்குமே பாசம் இருக்கும். எந்த தாயும் அப்படி எந்த பிள்ளையும் வெறுத்துலாம் பேச மாட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க அண்ணன் வீட்டுல வராங்கன்னு பாரு. வராட்டா நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க நல்லா ஃபங்க்ஷன் அப்படியே சமாளிச்சுடுவோம். அதானே, அதை நினைச்சலாம் ஒண்ணும் கவலைப்படாத. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். வாரது வராது அவங்க பிரிக்கும். அவங்க வராட்டினா நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி தேக்கா மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் என்ன செய்யறது? நிச்சயம் பண்ணி இப்படி நாள் ஆகிப்போச்சு. இந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன ஏதுன்னு ஒரு போனை போட மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்காங்க. அவங்க தான் ஒரு ஆசைவாசியாக கேட்கணும், செய்யணும், என்ன ஏதுன்னு எதுவும் கேட்க மாட்டேன்றாங்களே. என்னன்னே தெரியல. அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ டெலிவரி ஆகிப்போச்சு. பிள்ளைய கூட வந்து என்னென்னு பார்க்கல, செய்யலை. அவங்க பாட்டில் இருக்காங்க. அங்கம்மா வீட்டில் வேறு இப்படி சொல்கிறாங்க. ஊர் உலகத்தில் மாப்பிள்ளை இப்படி பார்த்து செஞ்சு ஏமாற்றி போடுறாங்க, வச்சு போடுறாங்கன்னு. நாம இவங்களை முன்னப்பணம் விசாரிக்காம கூட அவசரப்பட்டு நிச்சயத்தை வர பண்ணிவிட்டோம். என்னாச்சு? சுமதி என்ன தீவிரமாக யோசிச்சிருக்கா? சுமதி, என்னம்மா இந்த அளவுக்கு உள்ள ஆள் வரத கூட தெரியாம யோசிச்சிருக்க? வாங்க வாங்க, நீங்க வந்ததே கவனிக்கல, வந்து உட்காருங்க வாங்க. என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி தீவிரமா யோசிச்சிருக்க? கப்பல் கவுந்து போன மாதிரியே. அது ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு அங்கம்மா வீட்டுக்கு சொல்ல போனேன் நேற்று, இந்த மாதிரின்னு சொல்லி பேர் வைக்க போறோம்னு. அப்பதான் ஒரு கதையை சொல்லிக்கிருந்தாங்க. அவங்க பக்கத்து தெருவில் ஒரு உள்ளே கட்டி கொடுத்து வேலைக்காரன் பணக்காரன் படிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி கட்டி போய் அந்த பிள்ளையை பாடா படுத்தி இப்போதான் வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்காங்களாம். அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வேற மதுவுக்கு பார்த்த இடத்த என்ன ஏதுன்னு விசாரிக்கல, செய்யல. எப்படி இடம்னு தெரியல, பையன் எப்படின்னு தெரியல, மாமனார் மாமியார் எப்படின்னு தெரியல. நாம தரகர் வச்சதை சொன்னதை வச்சு நிச்சயத்தெல்லாம் பண்ணிவிட்டோம். அவங்களும் ஒரு போன் கூட போடாம இருக்காங்க இடையில, என்ன ஏதுன்னு கூட. அதே ஒரே யோசனையா இருக்கு, என்ன செய்யறது எது செய்யறதுன்னு. இதுக்கத்தே இவ்வளோ யோசிக்கிறியாக்கும்? இதில் என்ன இருக்கு? நம்ம சொல்லிட்டோம், டெலிவரி முடியட்டும், பிள்ளைக்கு பேர் வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? சும்மா போன் முட்டால் நம்ம சங்கடப்படணும்னு சொல்லி போடாமல் இருப்பாங்க. அதுக்கு இல்லைங்க, குழந்தை பிறந்துச்சு, ஒரு எட்டு கூட சும்மா வந்து பார்க்காம இருக்காங்க. ஒரு ஃபார்மாலிட்டி கூட 1000 இருந்தாலும் பொண்ணு எடுக்க போகிற வீடு. இது மாதிரி அந்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு குழந்தை வந்திருக்கு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் தேவனோட ஆசை இல்லாமல் இருக்காங்க இப்பயும். அதேங்க யோசிக்கிறேன். அவங்க ஏதாவது வேலையாக இருப்பாங்கம்மா, பார்த்து வருவாங்க. அவசரப்படக்கூடாது, நம்ம யாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. அதெல்லாம் கரெக்டு தேங்க நீங்கள் சொல்கிறது. இருந்தாலும் நம்ம விசாரிக்கல, செய்யலை. அவங்க குடும்பத்தை பற்றி நிச்சயம் பண்ணிட்டோம். நம்ம வேணால் விசாரிச்சு பார்ப்போமா? என்ன சுமதி சொல்கிற? நிச்சயமெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் போய் விசாரிச்சு அது அவங்க குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்கல்ல. அதனாலே நம்ம பிள்ளை வந்து அவங்க ஏதாவது குடும்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன பண்ணுறது? கல்யாணம் முடிஞ்சு இதுக்கு முன்னாடியே எங்களை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்க, வச்சிங்க, செஞ்சீங்க அப்படி நாங்கள் அதில் கோவமாயிட்டாங்க, என்ன பண்ணுறது?
அதுக்கு இல்லைங்க, நம்ம நேரடியாக விசாரிக்க வேணாம். நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லாம சிம்பாலிக்கா அப்படியே வெளியே விசாரிச்சு பார்ப்போம் அக்கம் பக்கத்துல. சரி சரி பார்ப்போம். நீ அவசரப்படாத, அவசரப்பட்டு எங்கேயும் வாய் விட்டு வைக்காத. நான் எங்க தெரிஞ்சவங்க கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையும் சொல்லி விசாரிச்சு பார்க்க சொல்றேன். சரிங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பேர் வச்ச கையோட இவளுக்கு ஒரு முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணுங்க. இப்படியே வச்சுருந்தா என்ன செய்யறது? நிச்சயம் வேற பண்ணிட்டோம். அவங்களும் பேசாம இருக்காங்க, நாம தான் பேசணும் போல இருக்கு. பொண்ணை பத்தவதையும் பேசணும், அவங்களுக்கு என்ன பையனை பற்றி வச்சிருக்காங்க. அச்சோ, அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்தை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. இப்ப என்ன பண்றது? உடனே அக்காட்ட போய் சொல்லுவோம். சரி சரி, கண்டதையும் யோசிக்காம போய் வேலையை பார்ப்போம்.